இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து டோட்டலாக ஃப்ரீ தான் சப்ஸ்கிரைப்க்கு. ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். காரத்துக்கு ஒரு 8 மிளகாய் நீங்கள் குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஆயில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நல்லெண்ணெயில் வந்து மெதுவாக, அதாவது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. கருகிராமல் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். மேலே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர் ஆகும். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நாம் வந்து பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பல் பூண்டு இருக்கும். அதையே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் இது ஃபுல்லாமே. ஏன்னா மேலே வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா மேலே வந்து டார்க் ஆகுமே தவிர உள்ளே வந்து உங்களுக்கு வந்து குக் ஆகாது. அதனால் நீங்கள் மெதுவாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைக்கு அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு புளி வந்து சேர்த்திருக்கேன். புளி வேண்டான்னா நீங்கள் தக்காளி கூட சேர்த்திக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு புளி சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பூண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரத்தன்மை இருக்குது. அதனால் நல்லா ஸ்லோ குக் பண்ணும்போது அந்த காரத்தன்மை வந்து கொஞ்சம் குறையும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்த வரமிளகா வந்து ஆறிடுச்சு. இதையே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா போடும்போது சீக்கிரம் அரைக்காது. அதனால் இதையே மட்டும் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். இந்த டைமில் நம்ம வந்து அந்த பூண்டு, சின்ன வெங்காயம், புளி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா வந்து நைஸாக வேணுமா இல்லை இந்த மாதிரி வந்து இருந்தால் பிடிக்குமா அப்படிங்கிறத உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து அரைச்சிக்கோங்க. அதே பேனில் நான் வந்து கொஞ்சம் ஆயில் ரெடியூஸ் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ளேவராக வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் இது பண்ணிடலாம், ரோஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து தாளித்து உள்ளேயும் கொட்டலாம். பட் அதே பேனில் வந்து நீங்கள் அந்த ஹீட்டில் வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா சாட்டே பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்சிங்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 30 பல் பூண்டுக்கு உங்களுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் உங்களுக்கு சட்னி குவான்டிட்டி இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.